பழனி கோயில்ல இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு மேன்மை தங்கிய நீதி அரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெஞ்சில 2 ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வரும்போது நீ யாரு, என்ன ஜாதி, என்ன மதம்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். வேற ரிலிஜன் உள்ளவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்றீங்களே, ஜேசுதாஸ் பாடின பாடல தான் ஐயப்பனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு டேட்டையே பார்க்கணும்னு உள்ள வந்தாச்சுனாலே அந்த ஃபெய்த்ல அவன் நம்பிக்கை வச்சுட்டான்னு அர்த்தம். இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காதுன்னாங்க. சோ ஏற்கனவே 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது ஐ ஷுட் நாட் இன்டர்ஃபியர்னு கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க? கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவர்கள் போக கூடாது. இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயில்ல கொடிமரமே கிடையாது. பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதுல கொடிமரம் இல்ல. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம்.